திருச்சி கோட்டை ரயில் நிலையத்தில் சரக்கு ரயில் தடம் புரண்டதால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருச்சி யார்டிலிருந்து கேரள மாநிலத்திற்கு சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு வியாழனன்று காலை சரக்கு ரயில் புறப்பட்டது. ரயில் கோட்டை ரயில் நிலையத்தை கடந்து சென்றபோது பெரும் சப்தத்துடன் 4வது பெட்டி தடம் புரண்டது. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 6 பெட்டிகள் தடம் புரண்டன. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோட்ட மேலாளர் சரக்கு ரயில் விபத்து குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இந்த சம்பவத்தால் திருச்சி கரூர் பயணிகள் ரயில் ரத்து செய்யப்பட்டது. திருச்சியிலேருந்து 8:20க்கு கிளம்பி உடனே இதாகிடுச்சு, டீரெயில்மெண்ட் ஆயிடுச்சு. என்ன காரணம்னு தெரியல, இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுவோம். இதில் மெயின் லைன் அஃபெக்ட் ஆயிருக்கு. மெயின் லைன் அஃபெக்ட் ஆனது ரெஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக ரெஸ்டோர் பண்ணுவோம். மேலும் திருச்சி கரூர் பேசஞ்சர் ரயில் முத்தரசநல்லூர் மற்றும் திருச்சி ஜங்ஷனில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இதனால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். கரூர் ட்ரெயின்ல இருந்து வரோம், முத்தரசநல்லூர்ல ட்ரெயின் வந்துட்டு நின்னதுனால நாங்க இப்ப அங்க இருந்து நடந்தே வரோம். இப்ப இங்க நாங்க ஸ்கூல் போறப்ப இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு. 4 ஸ்டேஷன்ல இறங்கி இப்ப நாங்க ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, நடந்துதான் போயிட்டு இருக்கோம். கரூர் போறதுக்காக வந்தோம். அப்ப எங்க மாமியார் வயசானவங்க, சரி ட்ரெயின்ல உட்காந்து போலான்னு நினைச்சிட்டு வந்தோம். இப்ப ட்ரெயின் இப்போதைக்கு வராதுன்னுட்டாங்க. அதனால நாங்க இனிமேல் பஸ் ஸ்டாண்ட் போய் போகணும். தடம் புரண்ட சரக்கு ரயிலை மீட்கும் பணி காரணமாக அந்த வழித்தடத்தில் வரக்கூடிய மைசூர் விரைவு ரயில், கரூர் திருச்சி பயணிகள் ரயில் உட்பட அனைத்து ரயில்களும் சில மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டன.